வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கை, கருவேப்பிலை, வறுத்து அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பூண்டு 6 பல், வரமிளகாய் 6, காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கை, புளி கரைசல் சிறிதளவு, வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன். வெந்தயம் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் பொடி பண்ணி வைக்கலைன்னா வெந்தயமாகவே எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்குங்க. பெருங்காயத்தூள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம், காஷ்மீர் மிளகாய். காஷ்மீர் மிளகாய் சாம்பாருக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலையே எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணும் போது திக் பாட்டம் உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் ஆட் பண்ண ஆயிலே இருக்குது. இதுலேயே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்த பிறகு அரைக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதோட எடுத்து வச்சுருக்க தனியாத்தூளையும் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு திக் பாட்டம் உள்ள பாத்திரமாக எடுத்துக்குங்க. அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோட சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 டம்ளர் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம்.
சாம்பார் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம், நல்லா திக்காகட்டும். நெக்ஸ்ட்டு இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதனோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணிடலாம். வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாயில்டு ரைஸோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது பாவக்காய் குழம்பு மாதிரி லைட்டாக கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.